கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தெய்வீக சுகத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக சுகம், இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் வல்லமை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக சுகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, போன வீடியோ செய்தியிலே நாம் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லியிருந்தேன். அதிலே கடைசியாக நான் சொன்ன காரியம் என்னவென்றால், நாம் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறோம். ஆவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே, நம்முடைய ஆவியானது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே பிரியமானவர்களே, அது ஒரு பெர்ஃபெக்ட் ஆனதாக புதிதாக மாறுகிறது. ஆனால் ஆத்துமா சரீரம் இது எப்ப ஆகணும், உடனே நம்முடைய சிந்தனைகள் மாறி இருக்காது, உடனே நம்மளுடைய செய்கைகள் எல்லாமே நம்ம மாறி இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. அப்பொழுது என்ன படுகிறது என்றால், இந்த ஆவி, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆவி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய ஆவியலை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆத்துமாவானது எதற்கு, ஆவிக்கு கீழ்ப்படுகிறதா அல்லது சரீரத்திற்கு கீழ்ப்படுகிறதா என்பதை பொறுத்து நம்மளுடைய சுகமாக்கும் வல்லமை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னேன். பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, இப்போ உங்களுடைய ஆவியானது பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா ஆத்துமாவானது, அதுவும் கர்த்தருக்குள்ளே அது மாறிக்கொண்டு இருந்தால், அந்த ஆத்துமா என்பது என்னவென்றால் மைண்ட், சிந்தை என்ற பொருள்படும். பிரியமானவர்களே, எனவே நம்ம இதில் தான் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், சில காரியங்களை நம்ம தீர்மானங்கள் நாம் எடுக்கிறோம். அப்போ இந்த ஆத்துமாவானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம், சிந்தனை, இவைகள் என்ன செய்கிறது என்றால், இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்மை சுகமாக்க முடியும். அவரே ஒரே தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நான் என்ன செய்ய முடியும், இந்த காரியங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிற பொழுது உடல் இன்னும் சிலருக்கு என்ன இருக்காது, பலவீனம், ஐயோ எனக்கு உடம்பு வலிக்குது, உடனே அவங்க ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க கவலைப்படுவாங்க, எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது. ஆனால் இந்த நேரங்களில் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை, அதாவது நான் இயேசுவின் தழும்புகளாலே சுகமானேன், நீங்கள் இயேசுவின் தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று கூறப்பட்ட 1 பேதுரு 2:24 வசனத்தை நம்புகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையானது, ஜீவனானது உங்களுக்குள்ளே பாய்கிறது. பரிபூர்ண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க இந்த உடல் இங்க வடிக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு, எனக்கு இது வந்திருக்குமோ, இந்த நோய் வந்திருக்குமோ, அந்த நோய் வந்திருக்குமோ என்று நம்மளுடைய சிந்தனைகளிலே சாத்தான் அந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு சில காரியங்களை நம்மளுக்கு போடுவோம். அதை நம்ம பிலீவ் பண்ணாம, இல்ல இயேசு கிறிஸ்து 2000 வருடத்திற்கு முன்பாக எனக்காக, என்னுடைய நோய்களுக்காக மரித்திருக்கிறார், எனவே நான் இந்த நோயை சுமக்க தேவையில்லை, இயேசுவே சுமந்து விட்டார் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது, இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய ஜீவனானது உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக இறங்குகிறது. அப்போ இயேசுவினுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தினால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய கதை உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவளை தொடவில்லை. அந்த ஸ்திரீதான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவளுக்குள்ளே விசுவாசத்தோடு கூட அவள் இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டால். பிரியமானவர்களே, அவள் தொட்ட பொழுது என்ன நடந்தது, அவளுடைய விசுவாசத்தினால் தான் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த சுகமாக்கும் வல்லமை அவளுடைய சரீரத்திற்குள்ளே பாய்ந்து சென்றது. பிரியமானவர்களே, எனவே உங்களுக்கு அந்த விசுவாசம் தான் பெற்று தருகிறது என்று நான் சொன்னேன். அப்போ நீங்க உங்களுடைய மைண்ட்ல, அதாவது அந்த ஆத்துமாவிலே நீங்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவனானது உங்களுக்குள்ளே ஒரு டேப் மாதிரி, குழாய் திறந்து விட்ட மாதிரி உங்களுக்குள்ளே பாய்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால தலைவலியை நீ போ, கால் வலி நீ போ, இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை பிலீவ், இது எனக்கு நீ சொந்தமானது கிடையாது, என்னோட சரீரம்
நேச்சுரலாவே எப்படிப்பட்டது, ஆரோக்கியமானது, இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோட சொல்லுகிற பொழுது நீங்க வந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதற்கு பதிலாக சந்தேகத்தோடோ அல்லது சுகமாக்க முடியுமா, அல்லது நம்ம வேற வேற இப்படி போய் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாமா அல்லது அப்படி பெற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் சந்தேகத்தோடு இருந்தாலோ, அல்லது இந்த வாக்கு தத்தமானது இயேசுவின் தழும்புகளாலே குணமானீர்கள் சுகமானீர்கள் என்ற இந்த வாக்கு தத்தமானது எனக்கு செயல்படுமா, அல்லது நான் இதை நம்ப முடியுமா, இது எல்லா நோய்களும் சுகமாக்குமா இது அப்படின்னு என்று நீங்க சந்தேகத்தோடு இருந்தீர்கள் என்றால், எப்படி குழாயை மூடினால் தண்ணி வராதோ அது போலவே நீங்கள் ஆயிரம் கர்த்தருடைய வசனங்களை படிக்கிற மக்களாக இருந்தாலும், நீங்கள் வேதத்தை நீங்கள் தினம்தோறும் வாசிக்கிற மக்களாக இருந்தாலும், உங்களுடைய மனப்பாடத்திலே நிறைய வசனங்கள் இருந்தாலும் கூட அந்த வேளையிலே நீங்கள் வந்து விசுவாசிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த குழாய் மூடப்பட்டது போலவே தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனானது சுகமாக்கும் வல்லமையானது உங்கள் உடலிலே கடந்து வருவதற்கு அங்கே என்ன வருகிறது? தடையாகிறது, நிறுத்தப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முழுவதுமாக நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சுதந்திரத்தின் வாயிலாகவே நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். இந்த சுதந்திரத்துல நீங்க இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் முடியும், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் முடியும். அதுவா வந்து நம்மை நிரப்பாது. கர்த்தருடைய வல்லமையோ அது நம்ம வந்து அதுக்கு ஜெபிக்க வேண்டும், அந்த நேரத்துல வாஞ்சிக்க வேண்டும், பிரயாசம் எடுக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த தருணத்திலே வந்து என்ன செய்யறது என்றால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. பிரியமானவர்கள், சரிங்க, இந்த நாள்ல நான் உங்ககிட்ட நிறைய வேதத்தினுடைய வசனங்களை சொல்ல போகிறேன். எனவே சுகமாக்கும் வல்லமை கொடுக்கக்கூடிய வசனங்கள், உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய வசனங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிற பொழுது நான் கொடுக்கக்கூடிய இந்த சுகமாக்கும் வல்லமை தரக்கூடிய வசனங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, இதை நீங்க மிஸ் பண்ணவே வேண்டாம். நிறைய செய்திகளை நீங்க காதில் கேட்பீங்க, விட்டுருப்பீங்க. ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க கேட்பீங்க, ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. நான் இந்த வந்து என்ன சொல்ல போகிறேன், எப்படி உங்களுடைய சுகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது என்ற காரியங்களையும், எப்படி நீங்களாகவே ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றியும் இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறேன். பிரியமானவர்களே, அநேகர் பாருங்க, சுகமாக்கும் வல்லமை வந்து சுகமாக்கும் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிற பொழுது என்ன செய்வாங்க? சுகமளிக்கும் கூட்டங்கள் இருக்கும்போது போவாங்க, போய் வரிசையில் நிற்பாங்க. அவங்க கர்த்தரிடத்துல கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும், அவங்களே பிசாசை விரட்டினாலும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த சுகம் கிடைக்கும் வந்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிவதில்லை. எனவே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே போய் அந்த முன்னாடி இந்த கூட்டத்துல போய் நிற்பாங்க. அப்ப நிக்கிற பொழுது அவங்க வந்து ஜெபிக்கிறவங்க விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது அங்க கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அங்க இருக்கிறவங்கள சுகமாக்கிறது. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யறது? சாத்தான் வந்து திரும்பவுமாக, அதாவது சுகமான எல்லாருக்கும் திரும்ப வரும் சொல்ல முடியாது, மோஸ்ட்லி வந்து சாத்தான் என்ன செய்வானா திரும்பவுமாக நம்மளை வந்து டச் பண்ண பார்ப்பான். ஏன்னா கைகால் வலியெல்லாம் கொடுத்து அதே சிம்டத்தை கொடுத்து பார்ப்பான். ஏன் தெரியுமா? அப்ப நம்ம நினைப்போம், என்னது எனக்கு ஜெபம் பண்ணியும் சுகமாகவில்லையே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த தாட்டை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அப்படி செய்யறான். ஆனா உண்மையிலே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? திரும்பவுமாக அந்த நோயினுடைய அறிகுறிகள் நீங்க விரட்டுகிற பொழுது சுகம் உங்களுக்கு திரும்பவுமா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் இன்னைக்குதான் ஜெபிச்சேனே, என்ன ஜெபிச்சாங்க அவங்க, எனக்கு சுகமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேரு திருப்பி வந்துருச்சு, அன்னைக்கு பிசாச விரட்டுனாங்க திருப்பி வந்துருச்சு, அப்படிலாம் நிறைய நான் காதுல கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஏன் அப்படி நடக்கிறது என்றால், நீங்கள் வந்து அந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ திரும்பவும் அந்த நோய் உங்களை தாக்குமா, அல்லது அந்த அறிகுறிகள் திரும்பவும் வருமா? சாத்தான் திரும்பவும் உங்களை தாக்குவானா? பிரியமானவர்களே, சாத்தான் உங்களை தாக்குவான். ஏனென்று சொல்லவா? சரி, முதல்ல வந்து இந்த நோய் வந்து சாத்தானிடமிருந்தா வருதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சாத்தான் தான் இந்த நோயெல்லாம் கொடுக்குறானா, என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சில வசனங்களை சொல்லிட்டு அந்த கடைசியில் சொல்றேன். சரிங்க, இப்ப இந்த நோய் வந்து பிசாசிடமிருந்து வருகிறதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் எல்லாரும் எழுதி கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே நீங்க நிறைய மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து யூடியூப்ல ஜாய் டிவி யூடியூப்ல போய் பார்த்து நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கும் நீங்க ஜெபிச்சுக்குவீங்க, மற்றவருக்கும் அது ஜெபிக்க பிரயோஜனமாக இருக்கும். சரிங்க பிரியமானவர்களே, யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான், நானோ
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக கவலைப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு. என்னன்னா, திருடன் எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான் அப்படின்னு. திருடன், இந்த இடத்துல திருடன்னா நம்மளுடைய எனிமி, நம்முடைய எதிராளியாக சாத்தானை பற்றி ஆண்டவர் சொல்றார். இவர் இப்படிப்பட்டவரா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் மட்டும் இல்ல, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இல்லைங்களா பிரியமானவர்களே? இப்ப நோய் பாருங்க, சாத்தான் கொண்டு வருகிறது. ஏன்னா நோய் பிசாசிடம் இருந்து வருகிறது. ஏன்னா நோய் எதுக்கு வருகிறது? நோய் மக்களை கொல்ல வருகிறது. எங்கேயுமே நோய் வந்ததுனால நம்ம இன்னும் விருத்தி அடைஞ்சு ரொம்ப நல்லா ஆயிட்டாங்களே, ரொம்ப ஹெல்த்தி ஆயிட்டாங்களேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம ஹெல்த்தை அழிக்க வருகிறது இல்லையா? அப்ப நோய் மக்களை அழிக்க வருகிறது, கொல்ல வருகிறது. நோய் மக்களிடமிருந்து சந்தோஷத்தை திருட வருகிறது. உங்களுக்கு சந்தோஷம் சமாதான நோய் ரொம்ப கூடுமா? இல்ல. அதை பத்தி நினைச்சு கவலைப்பட ஆரம்பிப்பீங்க இல்லையா? அதனாலதான் நோய் மக்களிடமிருந்த சந்தோஷத்தை திருட வருகிறது. அப்புறம் என்ன வருகிறது? நம்முடைய பணத்தை, சொத்தை எல்லாம் அழிக்க வருகிறது. அதனால பிரியமானவர்களே, இது ஒர்க் ஆஃப் டெவில், அதாவது சாத்தானுடைய வேலை, சாத்தானுடைய கிரியைகள் என்பது உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்திருக்கும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றிற்கும் வரான். அப்படியே சாத்தானும் எப்படி வந்துட்டான்? நம்மளுக்கு பிசாசு என்ன செய்யறான்? நோய்களை கொடுக்க, நம்மளை அழிக்க கொல்ல, நம்மளுடைய சந்தோஷத்தை எல்லாம் திருட வருகிறான்னு பார்த்தோம். சரிங்க, இது சாத்தானுடைய கிரியா இருக்கு. இப்ப இந்த சாத்தானுடைய கிரியை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதை அழிக்கவே வந்தார். அவர் அதோட சேர்ந்து அவர் ஜாயின் பண்ணல, அவர் அதை அழிக்க வந்திருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை நீங்க படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்முடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார், உலகத்திலே வந்தார். ஏன்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குதான். பிசாசினுடைய கிரியைகள் என்ன? திருட கொல்ல அழிக்க வந்தது. அவன் எதன் மூலமா திருட கொள்ள அழிக்க வரான்? பலவிதமா அழிக்க வருகிறான். பலவிதமான கெட்ட ஆசைகள், பலவிதமான காரியங்கள் எல்லாம் கொடுத்தும் அவன் என்ன செய்றான்? நம்மள அழிக்க வருகிறான். அதுல ஒண்ணு என்னது? நோய். எனவே பிரியமானவர்களே, இந்த நோய் சாத்தானிடமிருந்து வருகிறது. எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். எனவே நோய்கள் வரும்போது அதை என்ன செய்யணும்? நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில், நீ எனக்கு உரியதில்ல, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு உரிய சிம்டம்ஸ் கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிபூர்ணமாக என்ன ஆரோக்கியமாக சிருஷ்டிக்கப்பட்டவள். எனவே என்னிடத்துல நான் இயேசுவின் நாமத்துல இந்த நோயை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இயேசுவின் நாமத்துல நீங்க சொல்லலாம் பிரியமானவர்களே. சரிங்களா? சரிங்க. இப்ப பிசாசு நோயெல்லாம் உண்டாக்குறான்னு சொன்னேன் இல்லையா? நோய்களை நீங்க விரட்ட முடியும்னு சொன்னேன். ஆனா இந்த பிசாசை நீங்க விரட்டுறதுக்கு, இந்த நோய்களை நீங்க விரட்டுறதுக்கு, நோய்களை பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? பிசாசு கொல்லவும் அழிக்க வரான்னு சொன்னேன். அப்புறம் கிரியில அழிக்க யார் வந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியிலே அழிக்க வந்திருக்கான்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறதா? கொடுக்கப்பட்டுள்ளதா? எப்படி தெரியும்? சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து இது எப்ப நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் கழித்து அவர் பரலோகத்துக்கு பரமேறுவதற்கு முன்னாடி இது நடக்கிறது பிரியமானவர்களே. அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயுவிலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப கடைசியாக அவர் போகிற முன்னாடியும் அதை ஞாபகப்படுத்துறார். அப்ப இதுல என்ன நீங்க வாசிக்கலாம்னா, 28:17 முத வசனத்தை நீங்க கட்டாயமா வாசிக்கணும். ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? இதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த அதிகாரத்தை சொல்லிட்டேன், இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் என்ன ஒண்ணு வேணும்? என்ன? விசுவாசம் வேண்டும். அதைத்தான் 17வது வசனத்துல முதல் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இந்த 3க்கும் முன்னாடி வசனம்.
அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பாக அவருடைய சீஷர்கள் மற்ற அனைவரும் வந்தார்கள். வந்து என்ன செய்தார்கள்? அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். எல்லாரும் பணிந்து கொள்ள, ஒரு சிலர் சந்தேகப்பட்டாங்க. அப்ப சந்தேகப்பட்ட அந்த மக்கள் சீஷர்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்தார்கள்? அப்படி போகல. என்ன செய்தாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, அதுக்கடுத்து நீங்க வாசிக்கலாம். அப்புறம்தான் அவர் அதிகாரத்தை பத்தி சொல்லித்தராரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கா இல்லையா? சரி, அடுத்து இன்னொரு வசனம் இருக்கு. 3 வசனம் இருக்குது. நிறைய வசனம் இருக்கு அதிகாரத்தை பத்தி. இதுல நான் சில வசனங்கள் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 16:16 வாசிக்கலாமா? அதுலயும் விசுவாசத்தை அவர் மென்ஷன் பண்றாரு. விசுவாசம் நமக்கு மிகவும் தேவை. அதனால நான் அதிகாரத்தெல்லாம் சொல்லும் போது இந்த விசுவாசத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வருவேன். அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதவங்களை அப்பயே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாச்சு. யார் யார் கர்த்தரை விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு என்ன இல்லை? பரலோகம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு உண்டு. சரிங்களா? அப்போ இந்த விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆன இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களாலும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இல்லையா? இந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே என்ன செய்வார்கள்? பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அடையாளம் என்ன? இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம், உங்களுக்கு கொடுத்த அதிகாரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அதிகாரம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? சரி, அப்ப நம்ம என்ன செய்யறோம்? திரும்பமாக மக்கள் மீது அந்த கையில வைக்கிற பொழுது சுகம் கிடைக்கிறது என்று நாம் சொன்னேன். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்து இன்னொரு வசனம் என்னவென்றால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமானவர்களே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சர்ப்பங்கள்லாம் என்னது? தேள்கள் என்னது? சர்ப்பங்கள் தேள்கள் சாத்தானுடைய வல்லமை, சாத்தானதை குறிக்குது. சாத்தான் தான் அந்த சர்ப்பம். ஆதியிலே என்ன செஞ்சான்? ஆதாம ஏவாள் இருக்கும்போது ஏவாளை வஞ்சித்த அதே சர்ப்பம் தான் பிசாசானவன். எனவே இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த அதிகாரம் யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? விசுவாசிக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். எனவே உங்களுக்கு சகல சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஒரு நோய் 2 நோய் என்று இல்லை, பல நோய்கள், எந்த நோய்கள் இருந்தாலும் உங்களால் அதை சுகமாக்க முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது இந்த சிறிய நோயாக இருந்தாலும், சிறிய தலைவலியாக இருந்தாலும், பெரிய கேன்சர் வரைக்கும் பல எந்த நோய்களாக, கொடிய நோய்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திற்கு கட்டுப்பட்டது. எனவே இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகும். பிரியமானவர்களே, சரிங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த நோயானது திரும்பவும் உங்களுக்கு வருகிறதற்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் சொன்னேன் இல்லையா, திரும்பவும் வருகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். இதுல சில முக்கியமான கருத்துகள் இருக்குது. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விழித்திருங்கள்.
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், யாரை விழுங்கலாமா என்று ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல. இப்ப கர்ச்சிக்கிற சிங்கம் என்ன செய்யும்? இறை தேடி அலையும். அது எப்படிப்பட்ட இறை தேடி அலையும் தெரியுமா? தனிமையாக இருக்கக்கூடிய, பலவீனமாக இருக்கக்கூடிய மிருகங்களை தான் அது போய் முதல்ல என்ன செய்யும்? கூட்டமா இருக்கிற உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். ஒரு நரியை வச்சு 4 பசு மாடுகளும் ஒன்றா இருந்த மாடுகள் என்ன செஞ்சிச்சு? அந்த சிங்கம் நரி மூலமாக அதெல்லாம் தனித்தனியா பிரிக்க வச்சு தனித்தனியா கொன்றுச்சுன்னு. அது மாதிரி தனியா இருக்கக்கூடிய இறைகளையும், அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய இறைகளையுமே என்ன செய்யும்? இந்த அதாவது சிங்கமானது போய் பிடிக்கும். அதே போலதான் இந்த சத்துருவும் சாத்தானும் யார் சீக்கிரமா நம்ம வலையில விழுவாங்க, எளிதான ஒரு இறை எங்க கிடைக்கும், எளிதான இறை எங்க கிடைக்கும் என்ன செய்யும்? அது தேடி அலையும். அப்போது என்ன செய்வானா சாத்தா என்ன செய்வானா, ஒரு சின்னதா ஒரு சிம்டம்ஸ் கொடுத்து பார்ப்போம். சாத்தா என்ன செய்வோம்? ஒரு சிம்டம்ஸா கொடுப்போம். உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், என்னோட உடம்புல இருக்காத வெளியேறு என்று நீங்க என்ன வேண்டும்? சொல்ல வேண்டும். இதை நீங்க எப்படி செய்யணும்? முதல்ல இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நீங்க அதிகாரமா சொல்லணும். நீங்க இயேசு நாமத்தில் வெளியேறு அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான். திருடன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம என்ன செய்வோம்? ப்ளீஸ் வீட்டு விட்டு போறீங்களா? தயவு செய்து வீட்டு விட்டு போறீங்களா கேட்பாங்க. ப்ளீஸ் போறீங்களா? இல்ல போறியாப்பா அப்படியா கேட்போம். எவ்வளவு ஆத்திரமா நம்ம பேசுவோம். உடனே என்ன சொல்லுவான்? நீ வீட்டை விட்டு வெளியேறியா இல்லையா? அவனை அப்படி திட்ட என்ன செஞ்சிருவான்? அவன் பயந்து ஓடி போயிடுவான் இல்லையா? அப்படித்தானே வீட்டுல திருடன் நம்ம இல்லைன்னா தான் திருட வருவான். திருட இருக்கும்போது என்ன செய்வான்? அவன் திருட நம்மளாம் இருக்கும்போது நம்ம பார்த்துட்டோம்னா, போடா என்ன எப்படா நீ உள்ள நுழைய முடிஞ்சிச்சு போடான்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம வெளியேற்றுவோம். அதே போலதான் நமக்கு உரிமை இல்லாத சத்துரு கொடுக்கக்கூடிய நோய்களை நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தால் போ என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு கடை தொகுதி இருக்கு, அதுல ஒரு கடை இருக்கு. அந்த கடையில ஒரு திருடன் வருகிறான். இப்ப திருடன் வரும்போது என்ன செய்வானா, ஏதோ கேர்லெஸ்ஸாவோ நம்ம கவனிக்காமோ இருக்கிற நேரத்துல என்ன செஞ்சிடும்? பொருளை திருடிடும். அப்படி அவன் பொருளை திருடுறதை நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க உடனே என்ன செய்வீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க. போலீஸ் என்ன செய்வாங்க? வேகமா அவனை பிடிக்க அல்லது அரெஸ்ட் பண்ண இது பண்ண சவுண்ட் எல்லாம் அலாரம் வச்சு சவுண்ட் கொடுத்து என்ன செய்வாங்க? அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லது அங்க இருக்கக்கூடிய காவலாளி கூட வேகமா பிடிக்க வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் அது போலீஸ்க்கு போன் பண்றோம், அல்லது ஒரு அலாரமோ அல்லது ஏதோ இது பண்ணும்போது எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட அங்க வேலை செய்கிற பாதுகாவலர்களே வேகமா அவனை பிடிச்சிருவாங்க. முடிஞ்சா நம்மளே கூட பிடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி என்ன எப்படி இருப்பான்? திருடனா பிடிக்கலாம். சரியா? சரி, ஒரு தடவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாரு. இவ்வளவு ஒருத்தர் ஒரு காவலாளர் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டாரு. அவன் பாதுகாவலர் அவர் உதவி செஞ்சுட்டாரு, போயிட்டான். அப்போ நீங்க அடுத்த தடவை நீங்க எப்படி இருப்பீங்க? பரவாயில்ல, ஒரு தடவை தான் வந்துட்டு போயிட்டான்ல, இனிமேல் என்ன என்ன வரவ போறாங்க, அதுதான் போலீஸ் போயிட்டாரு, ஒரு தடவை வந்துட்டு போயிட்டான், இனிமேல் என்ன வரவ போறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அப்படின்னு நினைச்சு திருப்பி கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? இல்ல. என்ன செய்வீங்க நீங்க? இனிமேலும் திடீர்னு திருடன் வருவதற்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? அந்த திருடன் போனாலும் அடுத்த 100 திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கடையில இருக்க வரைக்கும் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், கவனமா இருங்க. யாரு திருட போறா, என்ன திருட போறாங்க அப்படின்னு சொல்லி கடையில வேலை செய்யறவங்க இதெல்லாம் கவனிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க கவனமாக இருங்க. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு திருப்பி திருட வராம இருப்பானா? வருவான். அது போலதான் சாத்தான் என்ன செய்வானா, நம்மள திருப்பி உங்களுக்கு சந்தேகங்களோ திருப்பி அந்த நோயின் அறிவுகளோ திருப்பி நோயும் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? திரும்பவுமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீ என்ன வெளியேறு என்று சொல்லணும். அப்ப வெளியேற அவன் சொல்லுகிற பொழுது அவன் பயந்து வெளியேறுவான். ஏனென்றால் இயேசுவின் நமக்கு பயப்படலவன் இயேசுவின் நாமத்திற்கு பயந்து ஓடுகிறான் இல்லையா? அப்போ அந்த சத்ரு அந்த நோய் உங்களுக்கு மாறுகிறத பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நினைச்சுக்காங்க, அவர் உனக்கு இந்த அதிகாரத்தை ஓகே 5 தடவை சொல்லிட்டப்பா, 4 தடவை சொல்லிட்டேன், 5 தடவை சொல்லிட்டேன், ஒரு தடவை உங்களுக்கு நோய் அறிகுறி வருது, இயேசு நாமத்தில் போன்னு சொல்றீங்க, போயிடுச்சு. அப்ப திருப்பி வரும்போது அவன் என்ன நினைச்சிட்டு வருவானா, என்னடா ஜோம் பண்ணா நடக்கவே இல்லை, சந்தேகத்தை கொடு நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுவான். ஆனா அப்பயும் நீங்க இயேசுவின் வல்லமையினால நீ வெளியேறு, கெட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல அந்த கிருமிகளை நான்
சபித்து அப்புறப்படுத்துகிறேன், எழுந்து போ அப்படின்னு என்னன்னாலும் நீங்க சொல்ல அந்த பிசாசு வந்து நீ விரட்டலாம். அந்த நோய் கிருமிகளை இயேசு நாமத்துல நான் வந்து என்ன செய்கிறேன், எரித்து சாம்பலாக்கிறேன் போ அப்படின்னு என்னன்னாலும் சொல்லலாம். நீங்க அப்படி நீங்க சொல்லுகிற பொழுது என்ன நடக்குதுன்னா இந்த பிசாசு போயிடும், இந்த இது போயிடும். அப்ப இன்னொரு தடவை வருது, அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, அதே தான் சொல்லணும். ஆனா இவ வந்து அடிக்கடி வரும்பொழுது நீங்க சொன்னாலும் சுகம் கிடைக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லல, நீ 4 தடவை சொல்லிட்டப்பா முடிஞ்சு போச்சு, நீ 5வது தடவை நீ ட்ரை பண்ணாத, அவ்வளவுதான், இதோட உன்னோட லக்கு முடிஞ்சு, இவ்வளவுதான் உன்னோடது அப்படின்னு ஆர்டர் சொல்லியிருக்காரா? இயேசு சொல்லியிருக்கிறாரு இல்ல, நீங்க எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், சத்துருவுக்கு வந்து ஒரு ஸ்லாப் பண்ண மாதிரி கன்னத்துல ஒரு பல்லார்னு ஒரு அரைஞ்ச மாதிரி ஓடுவான். ஒவ்வொரு தடவையும் அரை வாங்கிட்டு ஓடுவான், திருப்பி வருவான் ஓடுவான். ஆனா இதே அடி வாங்கிட்டே ஓடிட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்மகிட்ட வரமாட்டான். அவனுக்கு தெரியும், ஓஹோ கர்த்தர் கொடுத்த வல்லமையை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க கிட்ட கிரியை செய்ய முடியாது, நம்ம போய் நம்மளுக்கு வேஸ்ட் தான், அதனால எவனை விழுங்கலாமோ என்று ஈஸியான இறை என்ன கிடைக்கும் என்று யார் கிடைப்பார்கள் என்று என்ன செய்வான், அவங்கள நோக்கி சந்தேக பிராணிகள் மற்றவங்க பலவீனமானவங்க இவங்களை நோக்கி என்ன செஞ்சிருவான், அவன் போயிடும். அப்ப என்ன ஆகும், நமக்கு முழுவதுமாக விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இயேசுவின் வல்லமையின் நாமத்துல நீ வெளியேறு, தலைவலி நீ போ, கைகால் வழியை இயேசு நாமத்துல நீ உன்னை வந்து நீ போ, நான் அப்படி சொல்லி நீங்க மெதுவா காலை தூக்கி நீங்க நடந்து பார்க்கணும். நீங்க அப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிராக்டிஸ் பண்ணி திருப்பி அது போகாம கெட் அவுட் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி நீங்க சொல்லி பார்க்கணும். இப்படி நீங்களாகவே நீங்க என்ன செய்யணும், முயற்சி பண்ணி நீங்க வந்து பார்க்கணும். நீங்க வெளியில போய் நீங்க கூட்டத்துல வந்து, அதாவது சுகமளிக்கும் கூட்டத்திலே உங்களுக்கு இது சுகம் கிடைத்திருந்தாலும் நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் நீங்க திருப்பி அடுத்து எப்ப நம்ம சர்ச்சுக்கு போவோம் அப்பதான் போய் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து என்ன செய்ய வேண்டும், இந்த கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்க ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனவே நீங்கள் திரும்பமாக நீங்க அதை வந்து கடிந்து அப்புறப்படுத்துகிற பொழுது திரும்ப சபித்து அப்புறப்படுத்தி திரும்ப வெளியேறு அப்படின்னு கட்டளை கொடுக்கிற பொழுது அவன் என்ன நினைப்பானா, ஐயோ நம்முடைய தந்திரங்கள் எதுவுமே இவங்க வாழ்க்கையில பழிக்கலையே, இவங்க சரீரத்துல பழிக்கலையே, இவங்ககிட்ட பழிக்கலையே என்று சொல்லி என்ன செய்வான், இதோட நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். பிரியமானவர்களே, எனவே பிரியமானவர்களே அவன் என்ன செய்வான், போயிடுவான். கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாதது, இயேசு மாறாதவர். அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றும் பலிக்கும், எல்லாருக்கும் பலிக்கும். இயேசுவின் தழும்புகளாலே குணமானீர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். பாருங்க, என் பாவம் மன்னிப்பு, அது மட்டும் இல்ல, அதோடு சேர்ந்து என்ன கிடைக்குது, சுகமாக்கும் வல்லமையும் இங்க செயல்படுகிறதை பார்க்கலாம். வாசிக்கலாமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அப்புறம் அதே மாதிரி சிலுவையில்பட்ட அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது எப்ப சொல்லப்படுகிறதுனால், இயேசு கிறிஸ்து மரித்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய அடியெல்லாம் பட்டு 39 அடிகள் முதுகிலே வாரினாலே பிக்கப்பட்டு அவருடைய அடிகளை பெற்று எல்லாவற்றையும் முடித்து முள் கிரீடத்தை தலையிலே சூட்டி எல்லா காரியம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த காரியங்கள்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக பரம் ஏறினதுக்கு அப்புறமாக பவுல் வந்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மாதிரி இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் என்ன சுகமானீர்கள். அப்போ இயேசுவின் தழும்புகளாலே அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்றால் அது 2000 வருடத்திற்கு முன்பாகவே நடந்து முடிந்து விட்டது. எனவே ஆல் பினிஷ்டு. இயேசு சொன்னார் இல்லையா, எல்லாம் முடிந்தது. அது மாதிரி அவர் வந்து எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்கு சவதரித்து கொடுத்து விட்டார். எல்லாம் முடிந்தது. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் முடிவு பெற்றது. எனவே நம்ம இயேசுவின் நாமத்தினால் அதை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, சரிங்க, அடுத்து பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் வந்து நான் வாசிக்க போறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 12, 13, 14. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து யோவான் 14 முழுசு வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒருத்தர் சொல்வாரு, ஆண்டவர் சொல்வாரு, நானே வந்து வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல்
ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்வார். அப்படி சொல்லிட்டு நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் என்ன நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் போகிற வழியையும் அறிவீர்கள்னு சொல்றாரு. போகிற இடத்தை என்ன எதை சொல்றாரு? பரலோகத்தை. போகிற வழி கிறிஸ்துவையே நாம் நம்பி வாழ்கிற பொழுது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது நம்ம போய் சேருவோம். இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. அவரு ஆவிக்குரிய கருத்தை சொல்றாரு. இதுங்கெல்லாம் என்னது புரியவே இல்லை. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க போவோன்ற எங்களுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க நீங்க போற வழியை கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பிலிப்பு சொல்வாரு, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று மட்டும். அப்ப சொல்றாரு, நீங்க பிதாவை அறிஞ்சிருந்தீங்கன்னா என்னையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப பிலிப்பு கேட்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று மட்டும் செய்யுங்க, தேவனை பிதாவை மட்டும் எங்களுக்கு காட்டிருங்க அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாரு, பிதாவை என்ன பார்த்தவன் பிதாவை கண்டான், அப்படி என்னைய பார்த்தீங்கனாலே பிதா, ஏன்னா என் மூலியமாக பிதாவினுடைய செயல்பாடுகள், வல்லமைகள், வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் நான் செய்யறேன். சோ என்னை பார்க்கிறவனே நீங்க பிதாவை கண்டீர்கள் என்று அவர் சொல்றார். அப்படியே சொல்லிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கும் சொல்றாரு, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியா, இப்ப நானும் பிதாவும் சேர்ந்து அநேக அற்புதங்களை செய்தோம், இப்ப நான் போறேன், நீங்களும் நானும் சேர்ந்து பல அற்புதங்களை செய்ய போகிறோம் என்ற பொருள்படியும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய கிரியைகளை செய்வான். குருடருடைய கண்களை பார்க்க செய்வேன், செவிடருடைய காதுகளை கேட்க செய்தேன், முடவர்களை நடக்க செய்தேன், மரித்தவர்களை உயிரடைய செய்தேன். இதெல்லாம் நான் செய்த கிரியைகள். இந்த கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான். பிசாசெல்லாம் விரட்டினேன், அப்ப நீங்களாம் விரட்டுவீங்க. அது மட்டும் இல்ல, இதை விட பெரிய காரியத்தையும் செய்வார்கள் என்று சொன்னார். அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்கள், விசுவாசிக்கிற பொழுது இதெல்லாம் நடக்கும். மக்களை நோயிலிருந்து விடுதலை ஆக்குவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க, என்னை விட அதிகமான காரியங்களை செய்வீங்க. அவர் பொறாமப்படல. ஒரு லிமிட்டையும் நீ ரொம்ப என்னோட அதிகமான காரியங்களை செஞ்சனா எனக்கு தலைகுனி வைப்பா அப்படி சொல்லல. நீங்க என்ன செய்வீங்க, என்னை விட பெரிய காரியங்கள் செய்வீங்கன்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம அநேக அற்புதங்களை செய்கிற பொழுது அவருக்கு சந்தோஷம். ஆனால் நமக்கு கொடுத்த வல்லமையை பிசாசுக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்த வல்லமை, நமக்கு கொடுத்த அதிகாரம் அவனுக்கு தெரியும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. பிரியமானவர்கள், நமக்கு இது தெரிய வேண்டும். நமக்கு சுகமாக்கும் வல்லமை கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் பிசாசை விரட்டுகிற பொழுது அவன் ஓடுவான் என்று சொல்லி நமக்கு தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க. எனவே பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் தெரியாது. எனவே சாத்தான் என்ன செய்ய விரும்புகிறான் என்றால், அவர்கள் நோயில திருப்பி அந்த சிம்டம்ஸை கொடுத்து என்ன செய்ய முடியாது, நோயிலிருந்து விடுதலை பெற முடியாது. நோய் தான் பெரிய இது மாதிரி அது கிறிஸ்தவர்களால என்ன செய்ய முடியாது, அதை வெற்றி கொள்ள முடியாது. அது நோய் தான் ஆகும், உடம்பை பாதிச்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வைக்கிறான்னா, நம்மளை நம்ப வைக்கிறான். ஆனா நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னா, சரி இது என்ன செய்ய முடியாது, நம்ம இவங்களை ஏமாற்ற முடியாது, என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. இதுக்கு எப்படி தேவனுடைய அதிகாரம்லாம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன செய்ய முடியாது, இவங்களை ஏமாற்ற முடியாது என்று அவன் என்ன செய்கிறான் என்றால் இது வாங்குறான். பிரியமானவர்களே, பாருங்க, நாம் போருக்கு செல்லுகிற பொழுது பாத்தீங்கன்னா, போர்ல எந்த இடத்துல செய்ய போறோம், எத்தனை மக்கள் அங்க இருக்கிறாங்க, எத்தனை விதமான போர் கருவிகள் இருக்கிறது, என்னென்ன படைகள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரு அணுகுண்டு இருந்தாலே போதும். என்ன ஆகும், அணுகுண்டை தூக்கி நீங்க எரிஞ்சாலே நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா பகைவர்களுடைய எல்லாமே என்ன செய்யும், அழிக்கப்பட்டு விடும் அல்லவா? அது போலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்கார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கொடுத்திருக்கார். அதாவது இயேசு என்ற நாமத்தை கொடுத்திருக்கார். இந்த இயேசுவின் நாமம் என்கிற வல்லமையினால நீங்க எல்லா நோய்களையும் நீங்க அழிக்க முடியும். பிரியமானவர்களே, அதையும் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கடைசியாக பாருங்க, யாக்கோபு 4:7 வசனம். யாக்கோபு 4:7 வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இல்லையா? என்ன வசனம் சொல்லுகிறதுன்னா திருப்பி நமஸ்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, பிசாசுக்கு எப்படி நிக்கணும், நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் என்ன செய்வான், உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களை விட்டு மெதுவா ஓடிடுவான், மெதுவா நகர்ந்துருவான்.
அப்படின்னு போட்டிருக்கான். நடந்தே போய் விடுவான் அப்படின்னு போட்டிருக்கான். என்ன செய்வானா? ஓடி போவான். இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா ஃப்ளீ ஃப்ரம் ஃப்ளீ போட்டிருக்கோம். ஃப்ளீனா பறந்து ஓடுவது. எப்ப பறந்து வேகமா ஓடுவோம்? ஒரு தீங்க பார்த்த பிறகு, ஒரு ஆபத்தை கண்டால்தான் நம்ம பயந்து ஓடுவோம். அப்ப சத்துருவானவன் நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் பயந்து, நம்மை பார்த்து அவன் பயந்து ஓடுகிறான் பிரியமானவர்களே. எனவே நாம் அவனை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த நோய் நொடி வந்துருச்சு, அதை பார்த்து நீங்க பயப்பட தேவையே இல்லை. அது என்ன செய்யணும்? அதுதான் உங்களை பார்த்து பயந்து ஓடணும்னா உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கும் பொழுது. அதான் பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல இன்னொன்னு என்ன, நீங்க என்ன செய்யணும்? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ எப்போ நீங்க வந்து சாத்தானுக்கு எதிர்த்திருக்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்திருக்கும் பொழுது ஓடி போறான்னா, அவனுக்கு நாங்க கர்த்தருக்கு, அதாவது தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த மாதிரி சத்ரு உங்களை பார்த்து ஓடி போவான். சரிங்களா பிரியமானவர்களே? சரிங்க. அப்புறம் இன்னொரு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல சொன்ன ஒரே ஒரு ஆயுதத்தை இன்னும் சொல்லிட்டே வரேன். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ எபேசியர் 4:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாங்கன், அதாவது சாத்தான் எய்யக்கூடிய அக்கினி யாஸ்திரங்கள் அப்படின்னா அந்த அம்புகள் வந்து அக்கினி அம்புகள் போல வருகிறான். எல்லா அக்கினி அம்புகளையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துரு வந்து நம்ம மேல அக்கினி அம்புகளை எய்கிறானா? எய்யாம இருக்கிறானா? எய்யாம இருக்கான்னு இங்கேயும் போடலாம். அவன் எய்கிறான். எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறேன். அது என்ன? அது எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ உங்களுக்குள்ள இருக்க அந்த சுகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த போலியான சிம்டம்ஸ் எல்லா காரியங்களும் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் என்றால் விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்வான்? பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ அவன் வந்து எந்த அக்னி ஆஸ்திரங்களை போட்டாலும் என்ன ஆகாது? ஒன்றையுமே ஆகாது. ஏன்னா நீங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை சத்துரு அறிந்திருக்கிறான். அதை நாமும் அறிந்தோம் என்றால் சத்துரு என்ன செய்வான்? நமக்கு பயப்படுவான். நாம் அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. இவ்வளவு காரியங்களும் உங்களுக்கு இந்த நாள்ல சொன்னேன். எல்லாமே வந்து முக்கியமான காரியங்கள் பிரியமானவர்களே. சுகமாக்கும் வல்லமை நீங்களே பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற கருத்துக்களை தான் இந்த நாள்ல சொன்னேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே உங்களுக்கு இருக்கிற பலவிதமான டவுட்ஸ், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கேள்விகள், இது எல்லாவற்றையுமே என்ன வந்து உங்களுக்கு வந்து விடுவிக்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன்? சந்தேகங்களுக்கு விடுவிப்பதற்காக தான் நான் வந்து பல கர்த்தருடைய வசனங்களை உங்களிடத்துல சொன்னேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, கண்களை நோக்கி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன காரியங்களை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அபியாசம் பண்ண போறீங்க. அப்படியே விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிற வசனம் சொல்கிறது. அது மாதிரி கிரியைகளை நீங்க காட்ட போறீங்க. என்ன காட்ட போறீங்க? உங்களுக்கு ஏதாவது இந்த வேலையிலே கைகளிலோ கால்களிலோ அல்லது தலையிலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு வந்து வலிகள், வேதனைகள் இருந்தா இந்த வேலையிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினால ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அநேக மக்கள், அந்த டெலிவிஷன் முன்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய பாத்திரத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு கால் வலி, கை வலி, இந்த வலிகள் இருந்தால் அது வந்து சாத்தான் கொடுப்பது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால இந்த வேலையிலே என்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறு என்று ஒவ்வொருவரும் நீங்க சொல்லுங்க. என்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறு, மெதுவாக சரீரத்தை விட்டு வெளியேறு அப்படி சொல்லாதீங்க. இயேசுவின் வல்லமை நாமத்தினால வெளியேறு. வேற எதுவுமே நீங்க பேச வேண்டாம், வேற பேரம் பேச வேண்டாம். Get out in the name of Jesus. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல என் சரீரத்தை விட்டு வெளியேறு என்று நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாவதை நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. தலைவலிச்சா இயேசுவின் நாமத்துல தலைவலி வெளியேறு என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். எல்லா நோய்களையும் நீங்கள் வந்து கட்டி ஜெபியுங்கள். இது வந்து என் உடம்புல இருந்து வெளியேறு, உடம்புல இருந்து வெளியேறு என்று சொல்லி ஒவ்வொரு நோய்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபித்து நீங்கள் வந்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கட்டளை கொடுக்கிற பொழுது என்னாகும்? நீங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.